இருக்கிறேன். அவளை அண்ணி என்று அழைக்க முடியுமா? முடியாது. என் உயிரை விட்டாலை விடுவேன் தவிர அவளை சத்தியம் அண்ணி அழைக்க முடியாது. உனக்கு என்ன மாதிரி எப்படிலாம் வளர்த்த ஆளாக்கு நன்னா தண்டுலைக்கு தாய் அடி திசை மாறி போவதுதான் புதுமை அல்லவா தென்றலுக்கு தாய் வீடு அல்லவா எப்படியெல்லாம் வளர்த்த ஆளாக்கு நன்னா பெற்றெடுத்த தாய் மூத்த நான் பார்த்தினவரே தாய்க்கு மேலாக பாசத்தை காட்டி பாலூட்டி சீராட்டி தங்க தொட்டி என்னை தாளாட்டி இரவு பகல கண்மை செங்கோடு பாதுகாத்தா அனைத்து நடிப்பு நடிப்பு தாங்க எப்பேற்பட்ட நடிப்பு தெரியுமா அது தேவையாக்கு நம்ம பெற்றெடுத்த தாயை குடிக்கணும்னா யார் விட்டு போனோம் என்னுடைய நாட்டில் போனோம் அம்மா விட்டு குடுங்க யாரு பார்வை
எனக்கு தலைவாரி பொட்டு வெத்தி பூ வெத்தி முன்னே போக விட்டு அழக பார்த்தாண்டா இப்படி மாறி எனக்கு தெரியாமல் போய்விட்டது. எனக்கு எல்லாமே இவதான். இவ என்ன சொல்றாரோ அதான் நான் செய்வேன். நாட்டு மக்கள் எல்லாம் நம்மளை பார்த்து கேவலமாக நினைப்பார்களே. பேரரசரா இந்த நிலைமையில் இருக்கிற சரியான தாசி வேசி நம்ம குடும்பத்துக்கு தகுதி இல்லாத மனவள். நாட்டு மக்களை பத்தி எனக்கு அவசியம் கிடையாது. ஆமா புரியுதா? அதெல்லாம் கரெக்ட் தான். இப்படி யார் வாழ வேண்டும் வாய்க்கு இருக்குதுன்னா எப்படி வேணாலும் வாயில நினைக்கிற வாய்க்கு இருக்குது. நம்மளுக்கு அவளுக்கு தகுதி வைத்தாலும் தகுதி ஆகாதுண்ணா. ஏடி வைத்தாலும் எட்ட முடியாது. வாங்க நான் வீட்டுக்கு போகலாம். நீங்க ஒரு பெருமை இருக்க. என் வருங்கால நாட்டனாரு நான் எப்படி அவ ஊங்காட்ட விட்டியா? எவா அங்க நான் உன்னை இதுவே எவா நான் பேசுகிறேன். எத்தனை நாளைக்கு கை வைக்கணும் ஆசைப்பட்டுங்க. நாங்க ஆர்வத்தில் தானே சண்டை போடுங்க. ஆமா நீ குறுக்கு யார் முடியாது சொல்லி என்ன யார பேசுறேன். நான் வந்தேன். நான் ஆம்பளை மீதி அவங்க வந்து அடிச்சு போவாங்க. நான் தானே போய் அங்க போய் கேட்டுங்க. நீ தான் பேசுற. நான் எங்க வைக்கணும்னு தெரியுமா? அதுல என்ன இது காந்தத்துக்கு மேல இசுக்கிறதுக்கு பட்டுன்னு கரண்ட் சாக்காது. ஏய் அதெல்லாம் சொல்லாத. என்னங்க நீங்க ஒரு பொண்ணா இருங்க. நான் வருங்கால நாட்டுல நான் பாத்துக்கிறேன். போங்க நீங்க. ஏய் உன் அண்ணனை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு அழகு இல்லையா, அறிவு இல்லையா, அந்தஸ்தில் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கிறேன். அது இந்த இப்ப படமே ஓட்டியா அந்த சித்தி அடிங்க வைத்து போய் நாட்டிய மேடம் அப்படி தாசி வேட்சி விபச்சாரி தெவிலி அடி தரங்கட்டவள் நானு. ஆமாண்டி நானு. அண்ணின்னு கூப்பிட்டா உனக்கு என்ன குறைஞ்சு போட்டியா? சரியான பண்ணி முடியுமா? முடியாது முடியாது. இதுவரை போட்டு சும்மா ஏமா அதான் பழப்பாட்டுன்னு தெரிஞ்சு அத்த பழப்பாட்டுன்னா பழத்துல இருக்கிறாங்களா? அண்ணன் கூட்டாங்க கொண்டு கொடுக்குறா அவளுக்கு. ஏன் தாலி கட்டிக்கவே இல்லையா? தாலி கட்டி மரியாதை கிடையாதுமா. ஒன்னும் தெரியாது வாழ வேண்டும் ஆசைப்பட்டு அவத்தான் தேவடியான்னு சொல்றா. நீ எதுக்கு தேவடியா மாதிரி இறங்கி ஓடுகிற? எனக்கு கேட்காத கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த தேவடியா உதடி சிரிக்கும் சிரிக்குமா
அடிமை செய்தானே அடிமை செய்தானே எப்படிலாம் வளர்த்த ஆளாக்குறீங்க எனக்கு அப்படியே நடிக்கிறாங்கவா யாருக்கு கொடுப்பாங்க துட்டியா பாவி நீ நாசமா போயிருக்கீங்க வேண்டாம் போகலாம் போ அடி பாவி இப்போதே போற என்ன செஞ்சிருக்க தாய் கிட்ட இந்த நடந்ததை அடிச்சு சொல்றேன் அம்மா நாட்டிய மேடம் வந்தாலே நாட்டியக்காரி அவளுக்கு அண்ணனுக்கு திருமணம் சொல்லி சந்தோஷமா இருவருமே உடனே திருமணம் செய்து சந்தோஷப்படுறாங்கம்மா. அந்த பெண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க அவர் தான் திருமணம் செய்யணும்னு சொல்றாரும்மா. வேணாம்னு சொன்னீங்க யாரு பாவே அவள் ஒரு தாசி வேசி விபச்சாரி. நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் நம்மளை பார்த்து கேவலமா நினைப்பார்களே வேண்டாம் சொன்னா அதுக்கு சாட்டி என்னை துன்புறுத்தி விட்டார்களப்பா. நான் போயிட்டு அண்ணன் கேக்குறேன் பேசுறேன் ஒரு பக்கமா தத்துவா மகனே தத்துவா ஒரே பாட வந்துடா பாய் சாலை குடிச்சியா சாலை குடிச்சா குடிப்பட்டவரா அட பாய் குடிக்கிறாங்கடா எந்த வசனம் ஒன்னும் எழுதிட்டோம் நான் உன்னை பாத்துக்கிறேன். என்னையா குடிப்பது தப்பா குடியா வாசனை அடிக்குதா குடிச்சு விட்டு கொட்டா உள்ள 10 இந்த வண்டி போய் ஏத்தின்னு வருது நீ பேசுற நான் ஊர்காரன் காலையில கூட ஓய்த்து தயாராக இந்த வசனம் மட்டும் பேசாத கஷ்டமா இருக்குது குடிக்கிறேன்னு செய்வாங்க கேட்டுப்பா கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுன்னு குடிக்கிறாங்களாம் அப்ப நீ எதுவும் கேட்காத ஓட்டல நீ குடி குடிச்சிட்ட பண்ணிட்டு குச்சி போட்டுக்கிட்டு அதுல போய் படுத்துக்கோ செத்து குடி குடியே கெடுக்கும் குடி பழக்க கூட நிலத்தையே கெடுக்குடா ஒன்னும் தெரியாது ஆதிங்கிறேன் சேர் போனா போதும் அடிச்சு அம்மா குடி குடியை கெடுக்கும் குடி பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கிறது நல்லாவே தெரியும் இருந்தாலும் இன்னொரு புலவர் மாற்றி இருக்கு குடிக்கிற வீடு குபேந்திர வீடு குடிகார வீடு குட்டிச்சவரு குடிகார வீட்டை போய் பாரு நைட்டு 12 1 வரைக்கும் கலகலகலான்னு இருக்கும் குடிக்காத நம்ம ஓனர் வீட்டை வந்து பாரு 6 மணி இல்ல வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாரு குடிக்காத்தாங்கிறான் அது என் தொல்லை இல்ல என் முன்னாடி தொல்லை பெருசாகுது குடிகார ஒரு நாள் கேவலம் ஆமா நீங்க இங்க வந்த காரணம் ஆமா தங்கச்சி கிடைச்சா சபாஷ் என்னுடைய வார்த்தையை கேட்கவில்லை அதனால உதைச்சேன் அப்படி என்ன கேட்டுட்டு நீ வார்த்தை கேட்க அம்மா இது நிக்கல யார் என்று தெரிகிறதா இந்த காந்தம் அந்த இரும்பு துண்டை நம்முடைய தங்கையின் விழாவிலே நாட்டியமாட வந்தாலே அவள் தான் இவள் எப்போது இவளை முதல் முறையாக பார்த்தேனோ அப்போதே முடிவு செய்து விட்டேன் மணந்தால் இந்த தங்கத்தை தான் மணக்க வேண்டும் என்று எனக்கு
நான் இங்க ஒரு புறமா நின்னுங்கிறேன், அங்க யாருக்கிட்ட தான் பேசுறீங்க? அவங்க கிட்ட வராங்க, நீங்க வேலைக்கு இப்ப யாருங்க அது? 10 மாதம் 3 நாள் என்னை சுமந்து பெற்றெடுத்த என்னுடைய தாய். உங்களுடைய தாயா? நம்ம இருவருக்கு திருமணமானா அவங்க எனக்கு என்னங்க ஆவறாங்க? அவங்களுக்கு சின்ன பாட்டியாவதுமா? தாய் வருங்கால மாமியாரி. என்னுடைய மாமியாரா? உன்னாடியும் வாய் தருகுது, மாமியாரோடையும் வாய் தருகுது. எப்பதான் வாய் மூடுங்க? டேய், இப்போ இந்த சட்டை வேணுமா? அப்படியெல்லாம் இல்லைங்க. வராத மாமியார் வந்திருக்காங்க. வந்திருக்காங்க. எனக்கு கையை ஓடல, காலம் ஓடுறீங்க. காலத்தான் ஓடுன்னு சொல்லுவாங்க, கையொடி ஓடும். என்னங்க வராத மாமியார் வந்திருக்காங்க. நான் சுட்டு போடல. என்னங்க மாமியாருக்கு மரியாதை கொடுக்கணும்னா என்ன பார்த்து கத்துக்க சொல்லி இந்த ஊர்ல கத்த பாரு. யாரியாவா என்ன பார்த்து கத்துக்க மாமியாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்? நீங்களாம் கொடுக்குறீங்க பாரு மாமியாருக்கு மரியாதை.